வணக்கம். என் பேர் சுப்ராஜ். இது ஆல்ரெடி நாங்கள் இவங்க கூட பாட்காஸ்ட் பண்ணிட்டோம் சுப்ராஜின் பயணத்தில். இருந்தாலும் மவுண்ட் எவரெஸ்ட்டோட அன்னோன் ஃபேக்ட்ஸ் இல்லாட்டி குயிக் ஃபேக்ட்ஸ் இல்லை ரேபிட் ஃபயர் சவுண்ட் எப்படி வேணுமாலும் நம்ம வச்சுக்கலாம். குயிக் கொஸ்டின், நீங்கள் மவுண்ட் எவரெஸ்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 year ஆச்சு இல்லை? ஓகே, நான் கேள்விகள்லாம் கேட்குறேன், நீங்கள் ஆன்சர்லாம் அப்படியே சொல்லுங்கள். ஓகே, மவுண்ட் எவரெஸ்ட் இதை பண்ணிட்டு வந்ததில் உங்களுக்கு எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது? மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் பண்ணிட்டு வந்ததில் எனக்கு எது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆச்சுன்னா, நான் ரொம்ப நிறையா ஹார்ட் கோர் ட்ரெக்கிங்ஸ்லாம் அதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு நான் போகல. மேக்ஸிமம் 1 or 2 days ட்ரெக்கிங் தான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் பண்ணிவிட்டு நான் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ஒரு பட்ஜெட்டில் என்னால் பண்ணிட்டு முடிஞ்சது எனக்கு ரொம்ப ஒரு ப்ரௌடு ஃபீல். எதனாலனா நான் கைடோ போர்ட்டரோ எடுத்துக்கல. எல்லாமே சோலோவாக நானே பிளான் பண்ணிட்டு வந்ததுனால அது பண்ணிட்டு வந்தது என்னோடய ஸ்கில்ஸ் கெப்பாசிட்டி எனக்கே அது புரிய வச்சது. ஐ டென்ட் கோ டு கான்கோர் த மவுண்டன், ஐ கான்கோர்ட் மை செல்ஃப். அதனால எனக்கு அது பிடிச்சிருந்தது. டோட்டல் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரெக்கு மட்டும் அப் அண்ட் டவுன்? ட்ரெக்கு மட்டும் நான் எடுத்த ரூட் அப் அண்ட் டவுன் சேர்த்து 200 kilometers. 200 kilometers. எத்தனை நாள்? 18 நாள். ஆக்சுவலாக அதை அந்த ட்ரெக்கை எத்தனை நாளில் பண்ணுவாங்க? ஸோ சில பேர் 14 நாளில் முடிப்பாங்க. ஸோ நான் அக்ளமடைசேஷனுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ என்ன நான் ரஷ் பண்ணாததுனால 18 days ஆகிடுச்சு. நீங்கள் எடுத்துகிட்டு போன பேக்கோட வெயிட் எவ்வளோ? வெயிட்டு ஐம் நாட் வெரி ஷுர். நான் கொஞ்சம் நிறையா தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் ஒவ்வொரு இடமா போக போக கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை எப்படி கம்மி பண்ணீங்க? போகிற லாட்ஜ்லேயே இந்த பொருளை நீங்கள் வச்சுக்கோங்க ப்ளீஸ், நான் இறங்கி வரும்போது கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படி. ஸோ அந்த மாதிரி ரிட்டர்ன் வரும்போது எல்லா இடத்தையும் வாங்கிட்டீங்க? எல்லாமே வாங்கியாச்சு. ஓகே, சூப்பர். மவுண்ட் எவரெஸ்ட்ல கீழே அந்த ஸ்டார்ட் பண்ணுற ட்ரெக்லேருந்து கீழே என்ன டெம்பரேச்சர் இருக்கும்? மேலே எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்ல என்ன டெம்பரேச்சர்? நம்ம சம்மரில் எவ்வளோ இருக்கும், விண்டரில் எவ்வளோ இருக்கும்? நான் போனது மார்ச் டு ஏப்ரல் டைமில். ஸோ கீழே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு 5 degree அந்த மாதிரியில தான் இருக்கும். லைக் உங்களுக்கு ஒரு மைனஸ், ஒரு உலன் ஜாக்கெட் இருக்குது அப்படின்னாலே ஒரு 10,000 feet வரைக்கும் உங்களுக்கு அதுவே போதும். ஃப்ளீஸ் அண்ட் மரீனா உல் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு தான் போதும். அதுக்கப்புறம் ஒரு 10,000 above இல்லை ஹைலைட் என்னன்னா ரொம்ப ஃப்ரிக்ஷன் இருக்கும். கிளைமேட்டிக் சேஞ்ச் லைக் டெம்பரேச்சர்ஸ் -2, -7 வரைக்கும் போகும். அதுக்கு மேலே போனதை நான் பார்க்கல, பயப்பட விரும்பல. ஸோ அதனால் -5 ஜாக்கெட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓகே. ஸோ டிஏ வெயிட் இருக்கு, இங்கே பண்ண முடியுமா? இப்போ அலோவ் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக இப்போ அலோவ் பண்ணுறாங்க. லைக் நான் போன டைமில் பேன் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் ரிவைஸ் ஆகிருக்கு. மெனி வெண்ட் என்கிட்ட பர்சனலாக கேட்டுட்டு போனவங்களே சோலோவாக போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ பீப்புள் ஹூ ஆர் பிளானிங் ஃபார் சோலோ ட்ரெக் ஸ்டில் தே கேன் கோ. அதில் எந்த தடையும் இல்லை. இப்போ டிஏ ட்ரெக் ஒருத்தவங்க இது பிளான் பண்ணுறாங்க, இதை நார்மலாகவே அவங்க ஸ்டேக்கு எல்லாத்துக்கும் இதை ப்ரைஸ்லாம் போட்டு அவங்களே இது புக் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஆகும்? இல்லை ரீசனபிளான ப்ரைஸில் ஒரு ஆர்கனைசேஷன் கூட அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஆகும்? ஓகே, இப்போ சோலோவாக அவங்க போகிறாங்க அப்படின்னா எல்லாமே அவங்களே செல்ஃபாக ஆர்கனைஸ் பண்ணி போகிறாங்கன்னா லைக் ஐடு நான் பண்ணதே கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு. அந்த சொதப்பெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஒரு 30,000க்குள்ளே கண்டிப்பாக முடிக்க முடியும், நான் கேரண்டி. ரொம்ப ஸ்டேல சாப்பாடுலாம் கன்ஜெஷன் இல்லாமல் நான் என்னோட ஃபுட்லலாம் நான் காம்ப்ரமைஸே பண்ணிக்கல. எனக்கு என்ன வேணுமோ நான் அந்த ஃபுட்டை நான் எடுத்துக்கிட்டேன். அதில் எந்த காம்ப்ரமைஸும் நான் வச்சுக்கல. ஸோ அப்படியே எனக்கு 30 வந்தது. நீங்கள் சொல்கிற காஸ்ட் அங்கே இது ஸ்டார்ட் பண்ணுறதுல இங்கே சென்னையிலேருந்து இல்லை, சென்னையிலேருந்து நேபாள் போயிட்டு நேபாள் ஃபுல் ட்ரெக்கும் முடிச்சுட்டு திரும்ப நான் ரிட்டர்ன் சென்னை வந்த வரைக்குமே இவ்வளோதான் அமௌண்ட். பண்ணிடலாம், கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகே, ஒரு ஆவரேஜாக ஒரு இது ட்ரெக்கிங் ஆர்கனைசேஷன் கூட பண்ணால் மினிமம் 70,000. லைக் ஸ்டார்டிங்கே 70 இருக்கும், அதுக்கும் கம்மியாக போட முடியாது. மேபி அட்வர்டைஸ்மெண்ட் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். லைக் ட்ரெக்கிங் இன் 50,000 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அதுலேருந்து ஒரு 18% ஜிஎஸ்டி அது இதுன்னு வந்துடும். எல்லாம் சேர்த்து
கரெக்டாக 70 வந்து நிற்கும். அது போக ஃப்ளைட் சார்ஜஸ், போர்ட்டர் டிப்ஸ் அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் சேர்த்து எப்படியும் ஒரு 70, மினிமம் 70. இப்போ இந்த ட்ரெக் வந்து ஒரு 15 நாள்லேருந்து ஆல்மோஸ்ட் சில பேர்லாம் வந்து 20 டேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம். இதில் சாப்பாடு என்னென்ன சாப்பாடு அங்கே கிடைக்கும்? ஓகே. ஸோ சாப்பாடு வந்து மேக்ஸிமம் அங்கே கிடைக்கிறது வந்து நிறைய நூடுல்ஸ் மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். மோமோஸ், அதுக்கப்புறம் இது அங்கே வந்து ஒரு பாத் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, நேபாளி மீல்ஸ். அது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணோம், நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஃபாரினர்ஸ்லாம் வர்றதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃபுட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். நான் அதிகமாக எடுத்துக்கிட்டது வந்து இது நூடுல்ஸ் தான். நூடுல்ஸ் ப்ளஸ் மீல்ஸ், அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்கிறது, எக். ஸோ இது ப்ளஸ் ஜிஞ்சர் டீ அதெல்லாம். டீலாம் இங்கே என்ன காஸ்ட் இருக்காங்க இது நம்ம ஒரு காசுக்கு? உங்களுக்கு வந்து பேஸ்லேயே வந்து 50 ரூபாயிலேருந்து தான் ஆரம்பிக்கும். அது பேஸ்ன்றதுனால 50 ரூபா, சல்லேரியிலலாம் 50 ரூபா 60லே இருக்கும். மேலே ஏற ஏற 80, 150. 150 தாண்டி நான் பே பண்ணல, மேபி இருக்கலாம். இது வந்து நான் இந்திய காசுக்கா அவங்க காசுக்கா? நேபாளிக்கு பைசாக்கு. அப்போனா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 70 ருபீஸ் 80 ருபீஸ் வருமா? கரெக்ட், அவ்வளோதான் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக 50 ருபீஸ் அவ்வளோதான் இருக்கும். இது சார்ஜஸ் போடுறதுலாம், இப்போ சப்போஸ் மொபைல் சார்ஜ்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கு? ஸோ இது வந்து 2 விதமாக இருக்குது. ஒரு 50% ஆஃப் த ட்ரக் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்போர்ட் இருக்கும். ஸோ நேச்சுரலாகவே இருக்கிறனால they don't charge. நாம்சேக்கு அப்புறம் இல்லைனா பேங்புஜேக்கு அப்புறம் வந்து அங்கே வந்து நிறைய ஜெனரேட்டர் வச்சு தான் வந்து எலக்ட்ரிசிட்டியை சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இடத்த பொறுத்து மாறும். சில இடங்களில் 100, சில இடங்களில் உங்களுக்கு ஃபுல் பேட்டரி சார்ஜ் பண்ணோன்னா 500 நேபாளி ருபீஸ், 600 நேபாளி ருபீஸ், 800 நேபாளி ருபீஸ், அந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் இருக்கும். ஒரு 2 இடத்துல தான் வந்து சார்ஜ் பண்ணேன். மற்றது எல்லாமே வந்து ஃப்ளைட் மோடில் வச்சு ஹேண்டில் பண்ணி பேட்டரி சேவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த டெம்பரேச்சரில் பவர் பேங்க் சார்ஜ் நின்றுச்சா? அது ஒரு நல்ல கேள்வி. நிறைய இடத்துல வந்து பவர் பேங்க்கும் ஒர்க் ஆகலை, ஃபோனுமே ஒர்க் ஆகலை. லைக் 90ல் இருக்கும், 90ல் இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஒன்று சட்டுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது பேட்ரி லோ, பிலோ 10 அப்படி வரும். புரியுது. அதுக்கப்புறம் நான் வந்து பவர் பேங்க்கு ஆன் பண்ணி பார்க்குறேன், ஆனே ஆகலை. சரி ஏதோ ஆயிடுச்சு, போயிடுச்சு, தூக்கி போட்டுடலாம், பேஸ் வந்து தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு நேபாள் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு சரி ஒரு லாஸ்ட் ட்ரை கொடுக்கலான்னு பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகுது. டெம்பரேச்சர்ஸ் இது இருக்கும். ஸோ சில இடங்களில் வந்து ஹெல்ப்டு மீ. லைக் சில பிளேசஸில் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இல்லாத இடத்துல வந்து பாடியில் வந்து நம்ம தூங்கும் போது பக்கத்துலேயே வச்சுட்டு போனால் அந்த வார்முக்கு கொஞ்சம் சூடாகிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். பட் இன்னும் நம்ம ஹையர் ஆல்டிடியூட் போக 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 எதுவுமே வேலை செய்யாது. ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் டு கோ வித்தவுட் த சப்போர்ட் ஆஃப் ஃபோன், பேங்க், பவர் பேங்க், அது இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தண்ணி. நம்ம வந்து இந்த வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுவோம், ஐசோடர்மல் வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுவோம். அங்கே ஊற்று நம்ம இது தண்ணி ஒரு ஆறு இப்படிலாம் இருக்குமா? இங்கே அப்படி தண்ணி பிடிச்சிக்கலாமா? இல்லை கடையில் தண்ணி கேட்டால் அதுக்கு வந்து சார்ஜஸ் கேட்பாங்களா? ஏன்னா 20 நாள் அட்லீஸ்ட் 14 நாள்லேயே நம்ம முடிக்கிறோம்னா ஒரு நாளைக்கு 2மே பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். ஸோ நான் ஆரம்பத்தில் வந்து ஸ்ட்ரீம்ஸ்லேயே வந்து என் பாட்டில்ஸை வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடையும் ஒரு செட்டில்மெண்ட்டை க்ராஸ் பண்ணி தானே போவோம். அப்போ ஒரு காமன் பைப் இருக்கும், நான் அதில் வந்து தண்ணி பிடிச்சிப்பேன். ஷாப்ஸில் கேட்டால் அகெயின் யூ ஹாவ் டு பே. அதனால் நான் வந்து அப்படி பண்ணிக்கிட்டேன் ஒன்று. பட் இது வந்து நாட் ஹெல்தி ஒரு கட்டத்துக்கு மேலே. இது வந்து நான் வந்து ஒரு இந்த ஹை ஆல்டிடியூட் வர்றதுக்கு முன்னாடி நான் இப்படி தான் என்னோடய வாட்டர் யூட்டிலைசேஷன் இப்படி தான் இருந்தது. ரிசோர்ஸ் வந்து ஹையர் ஆல்டிடியூட் நாம்சே கிராஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து தட் இஸ் நாட் சேஃப் ஃபார் மீ ஹையர் ஆல்டிடியூடில்.
ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா ஹேட் டு பே. சில இடங்களில் வந்து வார்ம் வாட்டர் கொடுங்க அப்படின்னு கேட்டால் சாப்பிடும் போதே கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு பாட்டில் நான் குடிச்சிட்டு ஒரு கிளாஸ் வாங்கி குடிச்சிட்டு இன்னொரு கிளாஸ் வந்து நான் வந்து என்னோடய வாட்டர் பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன். ஏன்னா 150 ரூபா அவ்வளோலாம் என்னால் ஐ கான்ட் அஃபோர்ட் இட். அந்த மாதிரி சில இடங்களில் தே ஜஸ்ட் கிவன், தே டிட்ன்ட் ஆஸ்க் ஃபார் மணி. அங்கேயும் நான் எடுத்துக்கிட்டேன். லைக் அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைக் எங்கே போனாலுமே ஐம் வெரி கிளாட் ஃபார் த உமன் தேர் அரவுண்ட். ஏன்னா வந்து அந்த ஒரு இது இருக்கும், நம்மளுக்கு லாங்குவேஜ் தெரிலனாலும் அந்த கன்சர்ன் இருக்கும், கர்டசி இருக்கும். தனியாக வந்திருக்கீங்களா, அந்த டேக் கேர், கோ சேஃப்லி, அந்த மாதிரி அந்த கேர் பட்ஜெட்டில் கேர் லிஸ்ட்டில் வந்து இதுவும் வரும். ஓகே, ஐல் ஃபில் யோர் வாட்டர், டேக் இட். அந்த மாதிரி எங்கே வந்து நான் பே பண்ணேன்னா கோரக்ஷிப்பில் தான் பே பண்ணேன். ஏன்னா வந்து எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போகிறதுக்கும் ஜஸ்ட் பிஃபோர் ஒரு 2 hours பிஃபோர் இருக்குது. அப்போ நான் இமேஜின் பண்ண முடியல கிளைமேட் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ எதுக்கு அது அந்த டைமில் வார்ம் வாட்டர் குடிக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணியில் கஞ்சம் காமிக்கக்கூடாதுன்னா அது நிமோனியாவுக்கு காஸ் பண்ணும். ஸோ அதுக்கு பச்சை தண்ணி குடிச்சு வி காண்ட் ஹேண்டில் இட். அதுவும் நம்மலாம் வந்து ரொம்ப டவுன் சவுத்துலேருந்து போகிறவங்க, தட்ஸ் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட். ஸோ ஸ்கின் அடாப்ட் ஆக நம்மலாம் கொடைக்கானல் போனாலே நடுங்குது அப்படின்னுவோம். ஸோ குளிருது நடுங்குது எல்லாம் சொல்லிட்டு நம்ம அங்கே வரைக்கும் போகும்போது அங்கெல்லாம் போய் நம்ம கரேஜெலாம் டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஐ டுக் இட். அவங்க நான் பே பண்ணி தான் வாங்கினேன். பட் நான் ரொம்ப சேடாகவே கொடுத்தேன் அந்த காசு. பட் தே கேவ் அ ஜஸ்டிஃபிகேஷன். நான் வந்து என்ன இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது அவங்க சொன்னாங்க, எங்கள் செட்டில்மெண்ட்டே இல்லை, நாங்கள் உங்களுக்காக எல்லாம் எடுத்துகிட்டு வரோம். புரியுது. ஸோ அப்படின்னும் போது இட்ஸ் ஜஸ்டிஃபையபிள். ஸோ இட்ஸ் ஓகே டு கிவ் தெம் அப்படின்ற மாதிரி. என்னென்னா இட்னோண்டு பாட்டிலுக்கு 750 ml அது அவ்வளோதான் இருக்கும், லெஸ் தென் 1 liter. ஆனால் யூ ஹாவ் டு பே 300 rupees அப்படின்னும் போது அப்படி இருக்கும். அவ்வளோதான் என்னோட கேள்விகள். வேறு ஏதாவது நீங்கள் வந்து இந்த ஹை ஆல்டிடியூட் ட்ரெக் போகிறவங்களுக்கு இபிசியில் பற்றி ஏதாவது சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓகே, ஒன்று வந்து என்னென்னா லைக் எவ்ரி ஒன் சேஸ் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்புன்றது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான ட்ரெக். பட் அட் த சேம் டைம் வந்து பண்ணவே முடியாத ட்ரெக்கா அப்படின்னு கேட்டால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இல்லவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ட்ரையலில் பார்த்த பீப்புள் அந்த மாதிரி ரொம்ப டூ எல்டர்லி பீப்புள் அவங்களையும் பார்த்தேன். ப்ளஸ் சின்ன குழந்தைங்களையும் பார்த்தேன், கை குழந்தைங்க மாதிரி 2 வயசு அந்த மாதிரி குழந்தைங்களையும் பார்த்தேன் நான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு. ஸோ என்ன எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தாரக மந்திரம் மாதிரி சொல்லணும்னா, உங்களோட பேஸில் போங்க, அவ்வளவே தான். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் முடியலன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்லோவாக பண்ணுறீங்களோ பண்ணி முடிச்சிடலாம். அங்கே தான் வந்து இந்த ஃபினான்ஸ் பிளே ரோல். நிறையா பணம் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி சரி போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. கம்மி பட்ஜெட்டில் போகிறவங்க வந்து அவங்கள ரொம்ப புஷ் பண்ணி ப்ரெஷர் பண்ணும்போது இந்த மாதிரி ஆல்டிடியூட் சிக்னஸ் ஆகும். ஸோ அல்டிமேட்லி அது எங்கே வந்து முடியும், யூ குவிட் த ட்ரிப் பிளான். ஸோ அது வந்து கொஞ்சம் நிதானமாக செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணி 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 போனால் இபிசி இஸ் டூஅபிள் ஃபார் ஆல் இன் மை ஒப்பீனியன். ஸோ அது ஜைஜாண்டிக்காக பார்க்கணுன்ட்டு இல்லை. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா வந்து என்னோடய ஒப்பீனியனில் நம்ம எவரெஸ்ட் பேஸ் கேம்புக்கு என்ன ஒரு பயத்தை வச்சுக்கணுமோ அதை வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு என்ன ஒரு பயத்தை வச்சுக்கணுமோ அது எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்லேயே காமிச்சிடுறாங்களோ அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன். 2த்துக்கும் 10,000 அடி டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஏன் அவ்வளோ பயம்? கிவ் அ ட்ரை. சோஷியல் மீடியா ஹைப். ஐ ஃபெல்ட் தட். பட் அது சொல்ல வேணாம்னு நினச்சேன். மார்க்கெட்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நம்மளோட மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், நம்மளோட பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்மளோட ட்ராவல் ஏஜென்சி மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நம்மளோட பிஸ்னஸ் ஏர்னிங், ஃபேமிலி ரன்னிங்காக. பட் அந்த மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஜென்யூனாக வந்து பண்ண முடியுன்ற பர்சனோடைய கான்ஃபிடென்ட்டை உடைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. புரியுது. இப்போ எனக்கும் அதுதான் நடந்தது. இப்போ நான் நினச்ச டைமில் பண்ண முடியாததுக்கு
நிறையா காரணங்கள் இருக்குது. என்னோட ஓன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே இருந்தாலுமே இது வந்து தனியாக பண்ண முடியாது, நிறைய பிரச்சனை இருக்குது, நீ வந்து கண்டிப்பாக ட்ரெக்கிங் ஏஜென்சியோடு சேர்ந்து தான் போகணும் அப்படின்னா என்னால் 1 லட்சம் கொடுக்க முடியாது. அவ்வளோதான். அப்போது அங்கே என்னோட ட்ரீம் உடையுது இல்லையா? இந்த ஹை ஆல்டிடியூட் ட்ரெக்குக்கு ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ நாளுக்கு முன்னாடி அவங்க இது ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், மென்டலி ஆர் ஃபிசிக்கலி? என்னென்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம்? சில பேர் வந்து ஆஃபீஸ்க்கு வேறு இருப்பாங்க, சில பேர் வந்து ஒர்க்கிங் இருப்பாங்க. நீங்கள் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணீங்க? நான் பண்ணேன். அப்படி டைம்லனா என்னென்ன எக்ஸசைஸ் அவங்க பண்ணலாம், எவ்வளோ நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணணும்? ஓகே, இதை சொல்லிட்டீங்கன்னா இதோட அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து சொல்லணும். எதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப பயப்பட வேணாம் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது எவரெஸ்ட் பேஸ் கேம்பில் டெத் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3% தான் பெர் இயருக்கு. ஸோ அப்படின்னும் போது 97% போனவங்க எல்லாருமே சேஃபாக வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப பயப்படுறவங்க, எனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ, என்னால் ஒழுங்காக பண்ண முடியாது, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, பட் அட் த சேம் டைம் வந்து எனக்கு கான்ஃபிடென்ட்டும் பயமாக இருக்குது, நான் சேஃபாக வந்துடுவேனான்ற பயமாகவும் இருக்குன்னா கோ பேக் அண்ட் அந்த 3% எதனாலன்னு பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து தே டென்ட் லிசன் டு தேர் பாடி. அவ்வளவே தான். சரியாக ஹைட்ரேட் பண்ணி அவங்கள பார்த்துக்காம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இல்லைன்னா வந்து ஓவர் ஐப்பாக அவங்கள செல்ஃபுஷ் பண்ணதுனால இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால இருக்குமே தவிர, இல்லைன்னா வழி மாறி போய் பாதை மாறி போய் சரியான நேரத்தில் ரெஸ்கியூ கிடைக்காம இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஒருத்தரோட எபிலிட்டி வந்து ஸ்டாப் பண்ணிருச்சுன்னு இருக்கா. சில பேர் இவாக்குவேட் பண்ணி வந்துடுவாங்க, இல்லை எனக்கு இது முடியல, நான் இப்போ வந்துடுறேன், ஐ கம் நெக்ஸ்ட் டைம், அந்த மாதிரி வைஸ் டெசிஷன் எடுத்து வர்றவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. யூ ஹாவ் டு பி அலைவ் டு கோ அகைன். ஈகோ ரோல் ப்ளே பண்ணக்கூடாது. கண்டிப்பாக. அந்த ஒரு முடியலன்னா வந்து அடுத்து போய்க்கலாம். ஆமாம், இன்னர் செல்ஃப்னு சொல்லுவாங்கல்ல, என்ன இது அவெல்லாம் பண்ணுறா என்னால் முடியாது, அதுதான் கம்ப்ளீட்டே பண்ணக்கூடாது. அதுதான் நான் வந்து சொல்லணும்னு விரும்புகிறது. எக்ஸசைஸ் வந்து நான் வந்து ரொம்ப ஹார்ட் கோராக பண்ணலை, பட் நான் என்ன பண்ணேன்றது வந்து நான் சொல்கிறேன். ப்ளஸ் எனக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்றதையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த டைமில் நான் டெக்கத்லானில் வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வர கஸ்டமர்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுறதுனால ஒரு 5 to 6 hours வந்து நின்றுட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் கஸ்டமர்ஸ் எல்லாரையுமே. ப்ளஸ் யூ மூவ் அரவுண்ட் எல்லாமே. இதுதான் நான் பண்ண டே டு டே ஆக்டிவிட்டிஸில் மேஜர் எக்ஸசைஸ் மாதிரி ஒன்று. ரெண்டாவது வந்து நான் அந்த டைமில் ஸ்விம்மிங்கும் போயிட்டு இருந்தேன். இப்போ போகிறதுலனாலும் அப்போ போயிட்டு இருந்தேன். தட் இஸ் ஒன். மூணாவதாக வந்து ஓகே நம்ம இபிசி போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆன உடனே நான் வந்து ஒரு 1 to 2 weeks வந்து என்னோடய ப்ரீதிங்லாம் எப்படி இருக்குன்றதை நான் இங்கேருந்தே கான்ஷியஸாக மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ளஸ் எனக்கு வேறு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இங்கே ஆகுதா, எதுக்கு இங்கே ஆகுதான்னு பார்த்தேன்னா, இங்கே ஆச்சுன்னா நான் அங்கே போகும்போது அது வேர்ஸ் ஆகும். ஸோ ப்ளஸ் அங்கே கிளைமேட்டும் வேறு, சேஃபர் சைடாக இருக்கணுன்றதுக்காக நான் இதெல்லாம் இங்கேருந்தே 2 weeks முன்னாடி இருந்தே மானிட்டர் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்று பண்ணேன். பேக்கை வந்து ஒரு ஜஸ்ட் இங்கே போட்டு பேக்லாம் ரெடி பண்ணிவிட்டு எங்கள் வீட்டு மாடியிலே ஒரு நாள் நடந்து பார்த்தேன், கரெக்டாக இருக்கா, நடக்க முடியுதா, டிஸ்கம்ஃபர்ட்ஸ் ஏதாச்சும், இவ்வளோது நான் பண்ணேன். இது வந்து நான் பண்ண ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு நான் பண்ணது. என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நாம்சே 12,000 feet போகும்போது எனக்கு வந்து அன்னைக்கு மத்தியானம் வந்து நான் வேறு டீமோடு சேர்ந்து போகிற ஒரு எந்தூல், அதனால தான் நான் சொன்னேன் ஹைப் ஆகிடக்கூடாது சில நேரத்தில் அப்படின்ட்டு. லஞ்சை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அங்கே ரீச் ஆகும்போது எனக்கு கொஞ்சம் தலைவலி வந்துருச்சு. ஸோ எனக்கு மைக்ரைன் இஷ்யூஸும் இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் என்னால் அது ஏஎம்எஸ்ஸாக இருக்குமா, சாப்பாடை ஸ்கிப் பண்ணதுனால வரல. இப்போ எனக்கு தோணும் போது என்ன நினைக்கிறேன், எனக்கு மைக்ரைன் வந்திருக்குன்னு ஐ ஃபீல், பட் ஸ்டில் சொல்ல முடியாது. ஸோ ஹையர் ஆல்டிடியூட் நாம்சேக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. அப்புறம் டோபுஜே டெங்குஜேலாம் ரீச் பண்ணுற டைமில் வந்து எனக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் அது வந்து எனக்கு இதுலேயே சரியாயிடுச்சு, பேண்டோலேயே சரியாக போயிடுச்சு.
பேண்ட்டோ 10 ரூபா கொடுத்து நான் சென்னையில் வாங்கிட்டு போகாதனால அங்கே போய் நான் 800 ரூபாய் நேபாளி ப்ரைஸ் கொடுத்தேன். அதுதான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இது இருக்கும். அதர்வைஸ் இட்ஸ் பட் நோ ரிக்ரெட்ஸ். நான் இவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டேன் அப்படின்றது நோ ரிக்ரெட். ஸ்டில் ஐ டிட் இட் இன் பட்ஜெட் அண்ட் இட்ஸ் ஒர்த் இட். தேங்க்யூ ஸோ மச். Thank வேறு you, ஏதாவது Subraj. ஹை ஆல்டிடியூட் ட்ரெக் இல்லை உமன் சோலோ ட்ரெக் இல்லை சித்திரைட்டு நீங்கள் ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஒரு இது 10 கேள்விக்கு மேலே இருந்துச்சுன்னா நாங்கள் இன்னொரு செஷன் உட்காந்து அதே ஒரு கேள்வியாக கேட்குறோம். அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி மெயில் ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தர்றேன். இது இல்லாமல் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் பற்றி ஒரு இது பாட்காஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். இன்னொரு வீடியோ, ஒரு ஈவெண்ட் வீடியோ ஒன்று இருக்குது. அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து பார்க்க கூட தேவையில்லை. அந்த வீடியோ ஆன் பண்ணிவிட்டு அப்படியே காதில் இருந்து ஹெட்ஃபோனை போட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவங்க அது வந்து அவங்க ட்ரெக்கு முடிச்சுட்டு வந்து இந்த ஷூட்டாக அப்போ பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். நம்ம இனிஷியல் அது நல்லாயிருக்கும். அதை அப்படியே வந்து பாருங்கள். அண்ட் அவ்வளோதான். வேறு ஏதாவது வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். ஏன் இது வளவலன்னு பேசிட்டு பை.